பழி சுமத்துனா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். சின்ன பையன் அவனுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு செலவுக்கு பணம் வேணும்னாக்கா அம்மாட்ட கேட்டிருக்கலாம், அப்பாட்ட கேட்டிருக்கலாம். அவங்க கிட்ட கேட்கறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு தப்ப பண்ணலாமா? நீ இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன். உன்னை பார்த்து தான் அவன் வளரணும், உன்னை பார்த்து அவன் கத்துக்கணும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தப்ப நீ பண்ணலாமா? சாரி சித்தப்பா. நீ பண்ண தப்புனால பாரு, முத்த அடி வாங்கி உன் தம்பி தானே அவனை இப்படி கஷ்டப்படுத்தினது நல்லாவா இருக்கு? இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சித்தப்பா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. தப்பு செஞ்சவன கண்டிக்கிறத விட்டுட்டு அவனை தாஜா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிய. சின்ன வயசுலயே பயம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம தான் பயமுறுத்தி வைக்கணும். மாப்பிள்ள கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆமா, நீங்க சும்மா இருங்க. இவனை கண்டிக்காம விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் திடதான அவன் குடும்பத்தை பேர பேப்பர்ல வர அளவுக்கு மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அப்படி கேளு, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அமிச்சாதான் இவனுக்கு புத்தி வரும். நல்லா பண்ணா உளறி தொலையாதீங்க. பேசுறீங்க பாருங்க. அண்ணே என்ன என்னது வளர்ந்த பையனை போட்டு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு தான் வந்துச்சு, வெளியால யார் இருந்தா? இனிமே எப்படி இதை சரிப்படுத்தணும் தான் பார்க்கணும். அதை விட்டு கை நீட்டு இங்க பாருங்க. அவன் செஞ்ச தப்ப உணர்ந்து வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை அடிக்கிறது, கை நீட்டுறது, அது மட்டும் இல்லாம அவன் செஞ்ச தப்ப குத்தி காட்டுறது, இதெல்லாம் வேணாம். நீ அண்ணே இனிமே இந்த மாதிரி வேலை வச்சுக்காத. இப்ப டேய் குமார், இந்த பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன். நாம பண்ணது தப்புன்னு பசங்க நினைக்கும் போது அவங்களுக்கு குத்தி காட்டக்கூடாது. ஏமாமா சின்ன பிள்ளைய சண்டை போய் நீங்க ஊருக்கு உபதேசம் பண்ணது போதும். உள்ள வாங்க. வா முத்து. பாத்தீங்களா, ஹரி பண்ண தப்புக்கு இவன் அடி வாங்கணும். நான் ஒரு குடும்பக்காரி, பாவம் புள்ள எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? நான் தான் சொன்னேன்ல விஜய், நம்ம பையன் நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டான்னு. நிச்சயம் தப்பு பண்ணிக்க மாட்டான்னு சொன்னேன்ல. கரெக்டா இருந்துச்சு பாத்தியா? எல்லாம் கிளியர் ஆச்சுல. விடு, உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன? இது பாருங்க, இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டாம், தனி கொடுத்துன்னு போயிடலாம். என்ன விஜய் கண்ணாப்பண்ணா உளறிட்டு இருக்க? இப்பதான் எல்லாம் கிளியர் ஆச்சுல, எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்க? இது பாருங்க, அவங்க சொன்னதுதான் நமக்கும் பொருந்தும். முத்துவோட சேர்ந்தா ஹரி கெட்டு போயிடுவான்னு சொன்னாங்கல்ல, ஹரியோட சேர்ந்தா நம்ம புள்ள கெட்டு போயிட மாட்டானா? அவங்க தான் பைத்தியக்காரத்தனமா பேச, நீ அப்படிதான் பேசுறதா? உனக்கு ராஜ்யனுக்கு அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? இது பாருங்க, நான் என்ன சொல்றேன். சின்ன பிள்ளைய சண்டைய பெருசாக்க கூடாது. அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்கிறதா புத்திசாலித்தனம். இது பாருங்க, நம்ம இந்த வீட்ல எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இப்ப நமக்குன்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்காகவாது நம்ம கண்டிப்பா தனி கொடுத்துட்டு போய் ஆகணுங்க. இங்க பாரு விஜய், இந்த பேச்சை எத்தோட விட்டு இந்த வீட்டுல இருந்துகிட்டு தனி கொடுத்தா அதுன்னு பேசுன நல்லா இருக்காது. போங்க போங்க, பாத்துக்கிறேன். நம்ம பையனை நான் இந்த வீட்டுல வளர விட மாட்டேன். போங்க. முத்து, நம்ம எல்லாம் வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடலாம்டா. வேண்டாமா, நம்ம இங்கேயே இருக்கலாமா? சார், எப்படி இருக்கீங்க? வாங்க சக்தி. பரவாயில்லையே, என்ன வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன விஷயம்னு கேட்க மாட்டீங்களா? என்ன விஷயம்? உட்காருங்க முதல்ல. நீங்க விசாரிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வந்தன்னு கேட்காம விட்டீங்களே, தேங்க்ஸ். அப்படி இல்ல, சாதாரணமா தான் சொன்னேன். அப்புறம் கோயிலுக்கு போயிருந்த, அங்கிருந்து நேரா இங்கதான் வரேன்.
இந்தாங்க பிரசாதம். என்ன விசேஷமா? பெரிய விசேஷம்லாம் சொல்ல முடியாது, ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதான் ஸ்வீட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உங்க வாழ்த்துக்களை மட்டும் தேடி நான் இங்க வரல. அப்புறம் பிறந்த நாள்னா வாழ்த்துக்கள் தானே சொல்ல முடியும், வேற? அது என்னமோ கரெக்ட் தான். நான் சொன்னேன்ல, கோயிலுக்கு போயிருந்தேன்னு. சாமி கிட்ட நானும் ஒருத்தி இருக்கேன், எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிட்டேன். நீங்க மனுஷன், உங்ககிட்ட வேண்டிக்க முடியாது. சோ ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எதை ஞாபகப்படுத்த வந்தேன்னு நீங்க கேட்கலாம். எனக்கு இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுல எல்லாம் பெரிய விருப்பம் இல்ல. இந்த ஸ்வீட் கொடுக்கற சாக்குல உங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தலாம் தான் வந்தேன். எனக்கு வயசு அதிகமாகுதுங்கிறத என்னோட பிறந்த நாள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். அது உங்களுக்கு வேற சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் கிளம்புறேன். சரிங்க சக்தி. அடுத்த பிறந்த நாளாவது வேற மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறேன். வரேன். இவர்தான் ரமேஷா? எஸ் சார். ரமேஷ், நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? போதை பழக்கத்திலிருந்து விடுபடுறக்கா தான் வந்திருக்கீங்க. இந்த இடம் உங்ககிட்ட இருக்கிற அந்த போதைப் பொருள் பழக்கத்துல இருந்து மாத்துன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? பதில் சொல்லுங்க ரமேஷ். இந்த மாதிரி பதில் சொல்லலைன்னா அவருக்கு இஷ்டம் இல்லைன்ற மாதிரி தெரியுது. அப்படி இருந்தா இவரை மறுபடியும் பிரிசனுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை தான். வேணாம் சார், பிரிசன்லாம் வேணாம். நான் இங்கே இருந்துடுறேன். நீங்க சொல்றபடிலாம் கேட்கிறேன். இங்கே இருக்கிறேன். ஓகே, அப்படின்னா எங்ககிட்ட சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க நடந்துக்கணும். ஓகே சரி. அப்படின்னா அவரை கூட்டிட்டு போங்க, அட்மிட் பண்ணிப்போம். ஓகே சார். போங்க வாங்க. பாத்துமா. இதுதாம்மா செல்வத்துக்காக கட்டின ரூம். இதே மாதிரி உனக்கு ஒரு ரூம் இருக்கு. அந்த வா. இதான் நிர்மலா உன்னோட ரூம். அட்டாச் பாத்ரூம் எல்லாம் இருக்கு பாரு. பரவாயில்லையே. ஆமா, அன்னைக்கு தனியா எதுவும் ரூம் இல்லையா? நல்லா கேட்டடி. இத பாருடி, உனக்கும் எனக்கும் தனித்தனி ரூம் வேணா இருக்கலாம், ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க போறது அவதானே. நீ நானும் இங்க இருந்தா கூட
அது வலி வந்து ஒட்டிட்ட மாதிரி தானே இருக்கும். என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு இவதானே உடம்பப்பட்டவ. என்னம்மா பேச்சு வாக்குல இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்டுக்கு பேரே ராஜா இல்லம்னு உங்க பேர் தான் வைக்க போறேன். இது உங்க வீடுமா? சொல்ல போனா நாங்க தான் ஒட்டிட்டு இருக்கோம். அதுவும் உங்க பிள்ளைங்கிற உரிமையில. என் பேரை வைக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி எப்படிப்பா ஒத்துக்குவா? அவ அப்பா பேர்ல ஸ்ரீமான் சிதம்பரம் இல்லன்னு வைக்கணும்னு நினைப்பா. இப்ப எதுக்குமா தேவையில்லாம அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வீட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கோம். சந்தோஷமா அதை பத்தி 4 வார்த்தை கேட்காம சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி எல்லாம் எதுக்கு பேசணும்? என்னது சம்பந்தம் இல்லையா? நான் பெத்த புள்ள இவ்ளோ அப்பாவியா இருக்கேடா. சம்பந்தம் இல்லைன்னு நீ வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உன் கடைசி குழந்தைய அட்ரஸ் வரைக்கும் உன் பொண்டாட்டி வச்சிட்டு இருக்காளே. தொடர்பு இல்லாம தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருக்கேடா. அம்மா எதுக்கு இப்ப வீணா பேசிட்டு இருக்க? அண்ணே வாண்ணே சுத்தி பார்க்கலாம். என்னம்மா? என்ன இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்னு சொல்லவே இல்லையே. அது நிறைய இருக்குமா, வீட்டுல எழுதி வச்சிருக்கேன், வந்து பாத்துக்க. சரி, வீட்டுல பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. சரி வா, வாங்கம்மா. என்னடா விளையாடுற? நான் நல்லா தானே விளையாடுறேன். ஐயோ நீ விளையாடுறது பொம்பளை விளையாடுற மாதிரி இருக்கு. வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. வேஸ்டா, தோத்தா நீ விளையாடுற. உன் கூட நான் கேம்க்கே வரல. போ. போடா அழுமூஞ்சி. சொன்னா கேளு. போடா அழுமூஞ்சி, அழுமூஞ்சி தோத்தாங்க நீ. படா திருடா. என்னையவா திருடா சொல்ற? என்னையவா திருடா சொல்ற? என்னைய அடிக்கிற? அப்பா ஒருட்ட மாட்டி விடுற. அப்பாட்ட வர சொல்லுவியா? அடிப்பியாடா? அடிப்பியாடா? இனிமேல் அடிப்பியாடா? டேய் வலிக்குறா வலிக்குறா, விடுடா. டேய் விடுடா. டேய் விடுடா. டேய் என்னடா உங்களோட பிரச்சனை? டேய் அவன் எவ்வளவு பெரியவன், நீ இத்தனோடு இருந்துட்டு அவனை கை நீட்டி அடிக்கிற. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? பெரியம்மா, அவன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான். அவன் அடிச்சா நீ கை நீட்டி அடிச்சிருவியா? இவன் போடா. அம்மா 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 அம்மா. முத்து என்னடா ஆச்சு? ஹரியும் பெரியம்மா அடிச்சிட்டாங்க. விஜய், முத்து ரொம்ப ஓவரா பண்றான். பெரியவங்கிற ஒரு மரியாதை இல்ல? சின்ன பசங்களுக்குள்ள ஏதோ சண்டை போட்டிருப்பாங்க, நீங்க எதுக்கு இவனை அடிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பேசாத விஜி. நீ சப்போர்ட் பண்ணி தான் அவனுக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம என்ன செஞ்சாலும் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நினைப்பு அவனுக்கு வந்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான். அதான் நானும் சொல்றேன். உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. ஹரி ஏதாவது தப்பு பண்ணானா அவனை கண்டிக்க பழகுங்க. அதை விட்டுட்டு இவனையே சொல்லாதீங்க. என்ன என்னாச்சு? டேய், உன் பையன் உன்ன மாதிரியே இருக்கான். என்னன்னு சொல்றீங்க? நீ எப்படி எனக்கு பயப்படுத்தலையோ அதே மாதிரி உன் பையனை என் பையனுக்கு பயப்படுத்தல. என்னன்னு உளறீங்க? அண்ணி என்னாச்சு? இத பாருப்பா, சின்ன பசங்களுக்குள்ள சண்டை வருது சகஜம்தான். அதுக்கு ஒரு வயசு வித்தியாசம் இல்ல. இவன் ஹரிய கை நீட்டி அடிக்கிறான்ப்பா. இவ்வளவுதானே சின்ன பிள்ளைய பிரச்சனை. விடுங்க, நான் பேசிக்கிறேன். இல்ல கோபி, இது வந்து அண்ணே நான் சொன்னதை கேளுங்கண்ணே. இதே பெருசாக்குறீங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அம்மா வலிக்குது. என்ன முத்து, நல்லா அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? வலிக்குது. எல்லாம் என் தலை எழுத்து. பாருங்க, சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம எப்படி தலையில அடிச்சிருக்காங்கன்னு. என்ன ஜென்மங்களும். டேய் முத்து, நீ யார்கிட்ட அடி வாங்கி செத்தாலும் இந்த வீட்டுல கேட்கறதுக்கு நாது இல்லடா. நீ கண்டவங்க கிட்ட அடி வாங்குறதுக்காக தான் என் வயித்துல பிறந்திருக்க. விஜய், சின்ன பிள்ளைய பிரச்சனை, இதை ஏன் பெருசுபடுத்துற? ஆமா, நான் தான் பெருசுபடுத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயமா படுதா? என்ன விஜய், வீடு இருந்தா சின்ன பிள்ளைய சண்டை போறது சகஜம். இதுல பெரியவங்க புகுந்து பூதாகரமா இருக்கக்கூடாது. பாக்குறீங்கல்ல முத்து எப்படி தலை வலிக்குதுன்னு துடிக்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்க? ஏங்க ஏங்க அவங்க புத்தி இப்படி போகுது? இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா படுதா? எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? விஜய், எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாம இருக்கா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? சின்ன பிள்ளைய சண்டையில பெரியவங்க புகுந்தோன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வீட்டுல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. போதுங்க, நீங்களும் உங்க வியாக்கியானமும். அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு இருக்கு. என் வேதனையும் என் பிள்ளையோட வலியும் எனக்கு தான் தெரியும். இது பாருங்க, கண்டவங்க கிட்டலாம் என் புள்ள தினம் தினம் அடி வாங்கிட்டு இருக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் தான் சொன்னல தனி கொடுத்துன போலான்னு. இது பாருங்க, உங்க வியாக்கியானம் எல்லாத்தையும் அங்க போய் வச்சுக்கலாம். விஜய், நீ பேசுறது கொஞ்சம். இது பாருங்க, என்னோட முடிவுல நான் தெளிவா இருக்கேன். தனி கொடுத்தனும் போறோம்.
மாணிக்கம், என்னடா அது குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? பின்ன என்னம்மா, என்ன தனியா விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? எப்படிம்மா அழாம இருக்க முடியும்? என்னப்பா பண்றது? எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போறதுக்கு ஆசையா இல்ல. பாவண்ட நிர்மலா, அவளை அவ்வளவு தூரத்துக்கு தனியா அனுப்ப முடியுமா? நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சரி வாங்க, ஏற்பாடு இருக்க வரேன். இல்லப்பா, வேண்டாப்பா மாணிக்கம். நீ அங்க வந்தன்னா நான் அழுதுருவேப்பா. அது நீயும் தாங்க மாட்ட. அதனால நீ இங்கே இருப்பா. அதான் செல்வம் வர அல்ல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இல்லடா மாணிக்கம், கடைசி நேரம் வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்து பிரியற மனபலம் எனக்கு கிடையாதுப்பா. நான் பாட்டுக்கு அழுதுகிட்டு திரும்பி உன் கூட வந்தாலும் வந்துருவேப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கு நான் பழகிக்கிறேன்ப்பா. அம்மா, என்னது இது? 2 பேர் சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய பிரியறதுக்கு எனக்கு மனசே வரல நிர்மலா. அம்மா, நம்ம என்ன சிங்கப்பூர்லயே செட்டில் ஆயிட போறோம்? அண்ணன் கட்டிட்டு இருக்க புது வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும். அதோட கிரக பிரவேசத்துக்கு நீ வந்துதானே ஆகணும். அப்புறம் என்ன? இல்லடி, இங்க இருந்தா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்து பாப்பா. அவ்வளவு தூரத்துக்கு எப்படி நிர்மலா? அம்மா, நீ கிளம்பி வா, நேரமாகுது. நீ இப்படியே பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அங்க ஏர்போர்ட்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்கணும். கிளம்பி வா. வா. வாங்கம்மா, நானும் வரேன். வேண்டாம் மாணிக்கம். இல்லம்மா, நான் வரேம்மா. கிளம்புங்க. நிர்மலா, ஸ்ரீ வண்டியில தூங்கிட்டு இருக்கா. அவ எழுந்திரிச்ச உடனே இந்த பாலை கொடுத்துரு. சரி அண்ணி, அப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நிர்மலா, நீயும் உடம்ப பாத்துக்கோ. அத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. சரி அண்ணி. நீ அங்க போய் சேர்ந்த உடனே போன் பண்ணு. நட்ராஜ், நான் அங்க போன உடனே உனக்கு சாக்லேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புறேன். சரி அத்தா. சாக்லேட்லாம் ஒண்ணும் வேண்டாம். கவலைப்படாத, வாங்கி அனுப்புறேன். பாட்டி, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. அண்ணனுங்க அண்ணி எல்லாரையும் பாத்துக்கோங்க. என்ன வரேன். பாத்துக்கிறேம்மா. நடராஜ், நீ நல்லா படிக்கணும். என்ன? அப்பா சொல்றதெல்லாம் கேட்கணும். அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது. என்ன? சரி பாட்டி. புரியுதா? பாட்டி ஊருக்கு போயிட்டு உனக்கு போன் பண்ணி பேசுறேன். சரியா? வரேன் கிழவி. ஆகட்டுமா, போயிட்டு வாமா. இத பாருமா, இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நீ எனக்கு ஒரு நல்ல மருமகளா நடக்கல. பரவாயில்ல, ஆனா நான் அதை எதையும் பெருசுப்படுத்த விரும்பல. பழசையெல்லாம் விட்டுரு. என்ன பத்தியும் பரவாயில்ல. ஆனா என் புள்ள பாவம். அவனுக்காவது நீ ஒரு நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கோ. தயவு செஞ்சு அவன் மனசு நோகடிக்காது. அவனை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. அவன் இப்ப பழைய மாதிரி இல்ல. கவலை எல்லாம் மறக்கிறதுக்காக புதுசு புதுசா எதையோ பழகிக்கிட்டு உடம்ப கெடுத்து வச்சிருக்கான். நான் இது எனக்காக கேட்கல, என் பிள்ளைக்காக கெஞ்சுறேன். தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியே நடந்துக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். டைம் ஆச்சு. சரிப்பா, வரேன் கிழவி. சிதம்பரம் ஐயா. யாரு? சிவசாமி ஐயா. வாங்கயா, வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. வாங்கயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமா இருக்கியம்மா? இருக்கேங்க. பவானி ஃபோன் பண்ணிச்சுன்னு மாமா சொன்னாரு.
ரொம்ப சங்கடமாயிருச்சு. என் பையனை பார்க்க தான் சிங்கப்பூர் போயிட்டு இருக்கேன். சரி, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். கிளம்புங்கய்யா. அங்க போய் பாக்குறவங்கள பார்த்து சீக்கிரம் தம்பி இங்க கூட்டியாங்க. பாவம் அம்மா ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. ஆமாய்யா, அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவளுக்காக தான் நான் இப்ப சிங்கப்பூருக்கே போறேன். நாங்க பாவம் பண்ணிருக்கோம், அதான் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம். ஐயோ, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரே பையன். எனக்கும் ரமேஷுக்கு நடுவில் எவ்வளவோ மனஸ்தாபம் வந்துச்சு. ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.